இப்ப பட்டியலின மக்கள் நினைச்சிட்டு சில பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க பட்டியலின மக்களுக்கு இடஒதுக்கீடு 18% இருக்குன்னு. ஆனால் அந்த 18% பட்டியலின மக்கள்ல எத்தனை உட்சமுதாயங்கள் இருக்கு தெரியுமா? உட்பிரிவுகள் இருக்கு தெரியுமா? 78 பிரிவுகள் இருக்கிறது. பட்டியலின சமுதாயத்தில் 78 பிரிவுகள் உட்பிரிவுகள் இருக்கிறது. அந்த உட்பிரிவில் 78 பிரிவுகள்ல வெறும் 8 பிரிவு 18% 15% எடுத்துட்டு போறாங்க. மீதி இருக்கிற 70 பிரிவு மீதி இருக்கின்ற 3% தான் அவங்களுக்கு கிடைக்குது. ஆக நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் பட்டியலின சமுதாயத்திற்குள்ள யார் யாரு கிடைக்குது, பழங்குடி மக்களுக்கு யார் யாரு எவ்வளவு பேர் கிடைக்குது, எம்பிசில யார் யாரு எவ்வளவு இடத்தை எடுத்துட்டு போறாங்க, யாருக்கு கிடைக்கல, பிசில எத்தனை பேருக்கு கிடைக்குது எத்தனை பேருக்கு கிடைக்கலன்னு கணக்கு தெரிஞ்சாதான் அதுக்கு நீங்க அந்த தவறை சரி செய்ய முடியும். அந்த தவறை சரி செய்தால்தான் இந்த கிடைக்காத சமுதாயங்கள் முன்னுக்கு வர முடியும். இது சாதாரண கணக்குயா, சாதாரண கணக்கு. இந்த கணக்கு இந்த விவரம் தெரியாம நீங்க சமூக நீதி பத்தி என்ன பேசினாலும் அது மக்களை ஏமாற்றுகின்ற செயல் தான். இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கிறது. அவர் பஞ்சாயத்துல எத்தனை பேருக்கு நல்ல வீடு இருக்கு, எத்தனை பேர் குடிசையில் இருக்கிறாங்க, அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பாத்ரூம் இருக்கா, குடிநீர் போகுதா, அந்த சாலைகள் ஒழுங்கா இருக்குதா, அதுல எத்தனை பேருக்கு வீட்டுல கார் வச்சிருக்கிறான், பைக் வச்சிருக்கிறான், சைக்கிள் வச்சிருக்கிறாங்க, எதுவும் வச்சில்ல. இதெல்லாம் கணக்கெடுத்து அதை சரி செய்ய பஞ்சாயத்து தலைவருக்கு கூட கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லையா? நம்புற மாதிரியா இருக்குது, நம்புற மாதிரியா இருக்குது. அதான் ஒரு சினிமா ஒண்ணு இருக்கும், சந்தானமும் அந்த விமலும் சொல்லுவாங்க, அடி சொன்னாதான் சோறு போடுவாங்கன்னு சொல்லுவாங்க, அதை நம்பினாதான் சோறு போடுவாங்கன்னு. அந்த மாதிரி கதையா இருக்குது. யாரையா ஏமாத்த பாக்குறீங்க? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.